ஹாய் நண்பா, இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட், அதாவது ஒரு தியேட்டரில் ஒரு வீடியோ ஓடுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேட் நியூ கொடுக்குறோம். கிரியேட் நியூ கொடுத்துட்டு 16:9 டேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் இமேஜ் மேலே லேயர் ஆட் பண்ணுறோம். மீடியாவில் போய் பிளாக் லேயர் ஆட் பண்ணுறோம். அதை நல்லா ஸ்க்ரால் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஃபஸ்ட் போயிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ அல்லது ஃபோட்டோ, இப்போ ப்ரிவ்யூவில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ அல்லது ஒரு ஃபோட்டோ வந்துருக்கும். அந்தமாரி உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அல்லது வீடியோ வேணுமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்தமாரி நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணுறங்க. இதே சைஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அது நார்மலாக ஒரு சைஸில் வரும், அந்த சைஸ்லேயே இருக்கட்டும். நீங்கள் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த சைஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஏன்னு சொல்லிட்டு. அடுத்து கீழே நான் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் இம்போர்ட் பண்ணுறேங்க. இப்போ அந்த எஃபெக்ட் நான் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே நண்பா, இப்போ நான் அந்த எஃபெக்ட் வச்சுட்டேன். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதில் குரோமா கீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த குரோமா கீயில் போய்ட்டு எனேபிள் சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அவ்வளோதான். நம்ம வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் நம்ம எப்படி சொல்கிறேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எந்த வீடியோ வருமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணுங்கள். சைஸ் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க. அந்த சைஸ் கரெக்டாக வச்சுட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு லேயரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இது எல்லாமே நீங்கள் லேயரில் தான் பண்ணணும். நீங்கள் இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்கள் இதில் வீடியோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு அல்லது சின்னதாக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கோசம் தான் நான் மேலே ஒரு லேயர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே ரெண்டுமே லேயரை ஆட் பண்ணியிருக்கேன். மீடியாவே கொடுக்கல, உங்களுக்கு மீடியாவை கொடுக்காம கீழே ரெண்டுமே லேயர் ஆட் பண்ணியிருக்கேன். லேயர் ஆட் பண்ணவும் உங்களுக்கு நார்மலாக அப்படி வந்துடும். எதுக்கு நான் அந்த சைஸில் வைக்க சொன்னோன்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தர் கவரே ஆக மாட்டுறாரு. அதுமாரி அவங்களோட ஹெட்டுனா கவர் ஆக மாட்டேங்குது. அதுக்கோசம் தான் உங்களுக்கு சைஸ் இதே சைஸ்லேயே வைங்கன்னு சொன்னேன். அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா.